புகழும் சாயப்பாவுக்கு. நம்ம இன்றைக்கி சாயப்பா நம்மளுக்கு ஒரு மெசேஜ் சொல்கிறாரு. என்னன்னு பார்ப்போமா? நம்மளுக்கு அவர் ஏதோ ஒரு மெசேஜ் சொல்லிக்கிட்டே இருக்கார். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப மனசு கஷ்டப்படும் போதெல்லாம் நம்மளுக்கு ஆர்டிக்கல் மூலியமாக ஏதோ ஒரு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். கரெக்டாக நம்மளோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் அது இருக்கும். அதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லபடியாக தெரியும். சரி, இன்றைக்கி அவர் என்ன மெசேஜ் நம்மளுக்காக சொல்கிறாருன்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா இத்தகைய சாயப்பா நம்மளுக்கு கிடைச்சது நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். நம்முடைய கர்மாவை நாம் தான் உருவாக்குகிறோம். அதாவது நம்முடைய எண்ணங்களால், நாம் பேசும் சொற்களால், நாம் செய்கிற செயல்களால். ஆதலால் எப்பொழுதும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் சொல்கிறாரு. சரி, இன்னைக்கு நேற்றைய தொடர்ச்சியாக என்ன இருக்குன்னு பார்ப்போமா? சீரடியை அடைந்த அவர் அங்கிருந்த வேப்பமரம் ஒன்றின் கீழ் அமர்ந்தார். அந்த மரத்தடியில் பல நாட்கள் உணவு உட்கொள்ளாமல் தண்ணீர் கூட அருந்தாமல் அவர் நிஷ்டையில் அமர்ந்திருந்தார். அவர் அப்படி அமர்ந்திருப்பதை அந்த ஊர் மக்கள் வேடிக்கை பார்த்தார்களே தவிர அவருக்கு உணவு கொடுக்கவோ தண்ணீர் கொடுக்கவோ எவரும் முன்வரவில்லை. அந்த ஊரில் இருந்த சிவன் கோயில் ஒன்றின் பூசாரியான மகள்சாபதிக்கு, யார் இவர்? இப்படி உணவு தண்ணீர் இல்லாமல் பல நாட்கள் இப்படி அமர்ந்திருக்கிறாரே, இவரிடம் ஏதாவது சக்தி இருக்க வேண்டும். இல்லை என்றால் இப்படி ஒரே இடத்தில் உணவு தண்ணீர் இல்லாமல் இருக்க முடியாது என்கிற எண்ணம் ஏற்பட்டது. அவர் வேப்பமரத்தடிக்கு வந்தார். ஐயா, தாங்கள் யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? பல நாட்களாக இப்படி அமர்ந்திருக்கிறீர்களே என்று கேட்டார். அவர் கேள்வியை கேட்டு விழித்த கபீர், உயிர் இருக்கும் வரைதான் பெயருக்கு மதிப்பு. உயிர் போய்விட்டால் அது சடலம். அவனுடைய பெற்றோர் வைத்த பெயர் பல நேரங்களில் காணாமல் போய்விடுகிறது. ஒருவன் பணக்காரனாகிவிட்டால் அவனை பணக்காரன் என்கின்றனர், ஏழையாகிவிட்டால் ஏழை என்கின்றனர். அந்த ஏழைக்கு கூட உடுத்த ஏதாவது ஆடை இருக்கிறது, சொந்த பந்தங்கள் இருக்கிறது. ஆனால் எனக்கென்று எதுவும் இல்லை. எதுவும் இல்லாதவனை எப்படி அழைப்பீர்கள்? பக்கிரி என்று தானே அழைப்பீர்கள். அப்படியே அழையுங்கள் என்றார். மகள்சாபதி அவர் சொன்னதை கேட்டு ஆச்சரியமடைந்தார். பின்பு, ஐயா, நீங்கள் எதற்காக இந்த ஊருக்கு வந்திருக்கிறீர்கள் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா என்று அடுத்த கேள்வியை கேட்டார். அவருடைய கேள்விக்கு பதிலளிக்காமல் கபீர் மௌனமாக இருந்தார். மறுநாள் மகள்சாபதி தன் நண்பர்களான அப்பா ஜோக்ஷே மற்றும் காசிநாத் ஆகியோரிடம் ஊருக்கு புதியதாய் வந்திருப்பவரிடம் தான் பேசியதையும் அவர் சொன்ன பதிலையும் சொன்னார். இதை கேட்ட அவர்கள் இருவரும் தாங்களும் அவரை சந்திக்க விரும்புவதாக தெரிவித்தனர். மறுநாள் மகள்சாபதி தன் வீட்டில் செய்த உணவை எடுத்துக்கொண்டு தன் நண்பர்களுடன் சேர்ந்து அவரை போய் சந்தித்தார். அவர் அல்லா மாலிக் என்று சொல்லி அவர்கள் மூவரையும் வரவேற்றார். மகள்சாபதி வீட்டிலிருந்து அன்புடன் எடுத்து கொடுத்த உணவை ஏற்று சாப்பிட்டார். பக்ரியின் பேச்சுக்கள் அந்த மூவருக்கும் புதுமையாகவும் பல நற்கருத்துக்களை வழங்குவதாகவும் இருந்தன. காலை முதல் இரவு வரை அவர் பேச்சை கேட்பதற்காகவே மூவரும் தினமும் அவரை சந்தித்து வந்தனர். அவர்கள் மூவரும் ஊரில் இருக்கும் மக்களுக்கு அவருடைய சிறப்பான பேச்சுகளையும் அதில் அடங்கியிருந்த சிறந்த தத்துவங்களையும் எடுத்து சொல்ல தொடங்கினர். அதன் பிறகு ஊரில் இருந்த மக்கள் அனைவரும் அவரை பக்ரி என்று அன்புடன் பார்க்க தொடங்கினர். தங்கள் வீட்டிலிருந்த உணவு கொண்டு வந்து கொடுத்து அவரிடம் ஆசி பெற்றனர். ஊரில் உள்ள பலரும் அவரை பக்ரி என்று அழைத்தாலும் அந்த ஊரில் இருந்த அமன்பாய்க்கு மட்டும் அவரை பக்ரி என்று அழைப்பது பிடிக்கவில்லை. ஒரு முறை அவளுடைய மகன் அவரை பக்ரி என்று சொன்னதை கேட்டு அவன் கன்னத்தில் அறைந்தாள். பெரியவர்களை அப்படி அழைக்கக்கூடாது. நமக்கு ஒரு ஆபத்து என்றால் ஓடி வந்து காப்பவன் இறைவன். அவரை நாம் பாபா என்று அழைப்பது போல் இவரையும் பாபா என்று தான் அழைக்க வேண்டும் என்று சொன்னாள். அன்றிலிருந்து அந்த சிறுவன் மட்டுமல்ல, ஊர் மக்கள் அனைவரும் அவரை அன்புடன் பாபா என்று அழைக்க தொடங்கினர். பக்ரியாக இருந்து பாபாவாக உயர்ந்தவர் அவர். தன்னிடம் உடல் நலம் சரியில்லை என்று வருபவர்களுக்கு ஆசி வழங்கி அவர்கள் நோயை குணப்படுத்தினார். இதனால் அந்த ஊர் மக்களுக்கு நோய் குறித்த அச்சமில்லாமல் போனது. அதே சமயம் அந்த ஊரில் வைத்தியம் செய்து கொண்டிருந்த வைத்தியருக்கு வருமானமும் குறைந்தது. இதனால் அந்த வைத்தியர் பாபாவின் மேல் கோபமடைந்தார். அவர் பாபாவிற்கு எதிராக பொய் செய்திகளை பரப்ப தொடங்கினார். பாபாவை பொறுத்தவரை தன்னை வணங்குபவர்களை தான் காப்பாற்றுவார் என்றில்லை. பாப்பா, அப்பா, பாபா என்று யார் எப்படி அழைத்தாலும் தக்க நேரத்தில் உதவுவது பாபாவின் குணம். ஒரு நாள் பாபா மசூதியில் இருந்து மறைந்து அவுரங்காபாத்துக்கு சென்று விட்டார். அவர் அவுரங்காபாத்தில் ஓர் மலை மீது அமர்ந்திருந்தார். அப்போது ஒருவர் குதிரையை காணாமல் தேடிக்கொண்டு வந்தார். பாபா அவரை
சந்த் பாட்டில், என் அருகில் வா என்று அழைத்தார். பாபா அழைப்பதை கேட்காமல் அவர் குதிரையை தேடும் கவனத்திலேயே இருந்தார். பாபா மீண்டும் சற்று சத்தமாக அழைத்தார். திரும்பி பார்த்த அவர், என் பெயர் உங்களுக்கு எப்படி தெரியும்? இதற்கு முன்னால் என்னை பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டார். சில நாட்களுக்கு முன்னால் காணாமல் போன உன் குதிரையை பற்றி கேட்காமல் என்னை பற்றி கேட்கிறாயே என்றார் பாபா. நான் காணாமல் போன குதிரையைத்தான் தேடுகிறேன் என்று உங்களால் எப்படி சரியாக சொல்ல முடிகிறது என்றார். உன் காணாமல் போன குதிரை எங்கிருக்கிறது என்று கூட என்னால் சரியாக சொல்ல முடியும் என்றார் பாபா. பின்னர் அவரே, உன் குதிரை நீ வந்த வழியில் உள்ள ஓடை பகுதியில் நீர் அருந்திக் கொண்டிருக்கிறது, போய் பிடித்து வா என்றார். பாபா சொன்ன இடத்திற்கு சற்று முன்னர் குதிரையை தேடிச் சென்று திரும்பியிருந்தாலும் அவர் சொன்னதற்கேற்ப சென்று பார்ப்போமே என்றபடி அங்கு சென்றார். அங்கு தற்போது பாபா சொன்னவாறு காணாமல் போன குதிரை ஓடையில் நீர் அருந்திக் கொண்டிருந்தது. குதிரையை பிடித்து கொண்டு பாபா இருக்கும் இடத்திற்கு திரும்பினார். ஐயா, நீங்கள் சொன்னபடி குதிரை கிடைத்துவிட்டது என்றார். கிடைக்க வேண்டிய நேரத்தில் அது சரியாக கிடைத்திருக்கிறது, அவ்வளவுதான். சரி, வாருங்கள், நாம் இருவரும் புகைப்பிடிக்கலாம் என்றார் பாபா. சாந்த் பாட்டில் தயங்கினார். என்ன தயக்கம் சாந்த் பாட்டில்? ஒன்றுமில்லை ஐயா, புகைப்பிடிக்கும் குழாய், புகையிலை எல்லாம் வைத்திருக்கிறீர்கள். ஆனால் இதை பயன்படுத்த தண்ணீர், நெருப்பு வேண்டுமே. இந்த பாறையில் தண்ணீருக்கும் நெருப்புக்கும் எங்கே போவது என்றார் சாந்த் பாட்டில். எங்கும் போக வேண்டாம், இருக்கும் இடத்திலேயே கிடைக்கும் என்று கூறி தன் கையில் இருந்த குச்சியால் தரையை தட்டினார். என்ன ஆச்சரியம், தண்ணீர் வெளிவந்தது. பக்கத்திலேயே மறுபடியும் தட்டினார். நெருப்பும் வந்தது. இதை கண்டு வியந்து போனார் சாந்த் பாட்டில். பஞ்சபூதங்களும் இவரின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டிருக்கிறதே என்று ஆச்சரியப்பட்டார். இவர் சாதாரண மனிதர் அல்ல, இவர் சக்தி வாய்ந்த மகான் என்று உணர்ந்தார். உடனே அவர், மகானே, நீங்கள் என்னுடன் இருக்க வேண்டும் என்று கூறி பிடிவாதம் பிடித்து தன் இல்லத்திற்கு அழைத்துச் சென்றார். நாளைக்கு அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போமா? ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.